எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போது ஜாலியாக உட்காந்துட்டு பாருங்கள். எனக்கு இடையே எப்பயும் போல் ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு சில நம்ம காலைல எழுந்திருக்கும் போதே நினைப்போம்ல, இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு. அந்த மாதிரி தூங்கி எழுந்திருக்கும் போதே கண்ணுக்கு நேராக சேர் ஃபுல்லாக துணி, சரி இதை மடித்து வச்சுட்டு தான் கீழேயே போகணும் கிச்சன் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சதுமே அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். அதாவது எப்படின்னா, நமக்கே தெரியாமல் ஒரு நாள் ரொம்ப ஓவராக ஆக்டிவ் ஆகி பயங்கர சுறுசுறுப்பாக கிடக்கடன்னு எல்லா வேலையும் நடந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நைனி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுலேருந்து. என்னென்னா, அவள் வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு நான் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் ஏதோ உட்காந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. பட் அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக லீவ். அதாவது இந்த vlog வந்து எப்போ எடுத்தேன்னா, ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி லீவ் விட்டாங்க இல்லையா, அன்றைக்கி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்குமே வேலை கண்டினியூஸாக இருந்தது. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கு தான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து வீட்டில் இருக்க நமக்கே இவ்வளோ வேலை இருக்கும். பட் ஆஃபீஸ்லாம் போகிறவங்களுக்கு, அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஆனால் அந்த ஒன் டேவும் வீட்டில் வந்துட்டு ஃபுல் டே கண்டிப்பாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்க்கும்போது தான் எனக்கு அடிக்கடி தோணும், நீ செய்கிறதுலாம் வேலையே கிடையாது, இதுக்கே நீ டயர்டாயிரியா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை அடிக்கடி திட்டி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிப்பேன். ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு ஒரு மெயில் வந்தது ஒரு மேம் கிட்டேருந்து. அவங்க வந்து டாக்டர் தான், சென்னை தான் நினைக்கிறேன், ப்ளேஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க ஆக்சுவலி எனக்கு என்ன மெயில் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 24/7 கண்டிப்பாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். என்னால் வந்துட்டு பேஷண்ட்ஸையும் கவனிக்க முடியாது, நான் வந்துட்டு வீட்டையும் கவனிக்க முடியாது. பட் உங்களோட விலாக்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமோ, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு ஒரு பக்கம் படித்ததுமே ரொம்ப வந்து ஜாலியாகிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்க ஏஜ் எனக்கு தெரியாது, என்னோட பெரியவங்களோ சின்னவங்களோ. பட் ஒருத்தவங்களை வந்துட்டு பாராட்டணும்னு அவசியமே கிடையாதுல்ல. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்கு இப்படி மெயில் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணி சொல்லணுன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. பட் அவங்க பண்ணாங்க, அதனால் நான் கொஞ்சம் ஹாப்பி தான். காலையிலே ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால் பண்ணிட்டேன். காலையிலேருந்து நல்லா இருக்குது, அப்படியே கிளியர் ஸ்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வெயில், மழை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் திடீர்னு நைட்டு மட்டும் நல்லா பெஞ்சிருது. இதுக்காகவே பயந்து காலை நேரமாக துணியெல்லாம் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு ஈவினிங்காகவே எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி எப்போ எந்த டைமில் மழை வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல, அதனால பிளான்ஸ்லாம் கொண்டு போயிட்டு முன்னாடியே வச்சுடுவேன். கொஞ்ச நேரம் மழை தண்ணியில் நல்லா நனையிட்டோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து தண்ணி தான். எப்பயும் போல் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி டீ போடலான்ட்டு தான் பறிச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலி நம்ம வீட்டில் இது பூக்கலை, அந்த பக்கத்து தெரு பக்கமாக போனேன், அங்கேருந்து அப்படியே பறிச்சிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும். நைனி எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து பெருசாக இங்கிலீஷ் கான்வர்சேஷன்லாம் கிடையாது. நம்மளும் வீட்டில் தமிழ் தானே பேசுகிறோம். ஸோ திடீர்னு வந்து கிரேட் 1 போனதும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டா. சில வேர்ட்ஸ் இங்கிலீஷில் தெரிஞ்சாலும் அதை வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி பேசுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவா. அதுவும் இல்லாமல் கிராமர்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இது வந்து நான் பேசிக்லி அவளுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறோம். அதாவது இப்போ எல்கேஜி யூகேஜிலே ஓரளவுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்க மாட்டா. ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக தைரியமாக தான் போயிருப்பா. பட் இதுக்கு மேலேயும் நான் டிலே பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். அதனாலே வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக தேடணும் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணேன். அப்போ தான் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணும்போது சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் நோவா ஏஐ இது நம்ம ஐஐடி மெட்ராஸில் படித்தவங்க உருவாக்கியிருக்காங்க. இது வெறும் ஆப் மட்டும் இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். சூப்பர் நோவாவில் ஏஐ டீச்சர் மிஸ் நோவா இருப்பாங்க. உங்கள் பசங்க அவங்க கூட எப்போ வேணால் இன்ட்ராக்ட் பண்ணி இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு டவுட் கேட்போமா நோவா கிட்ட. மிஸ் நோவா, குரூப் ஆஃப் லைன் எப்படி சொல்கிறது? You can say a pride of lions. Pride of lions. Pride of lions அப்படின்னு. நீங்கள் a pride of lions என்று சொல்லலாம். மிஸ் நோவா, நான் விளையாட போகிறதுக்கு என்ன எப்படி கேட்குறது? That's okay.
You can simply ask, "Can I play a game?" இது மட்டும் இல்லை, சூப்பர்னோவாவில் 100+ ஏஐ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் ஸ்பீக்கிங், வெகாபுலரி, ப்ரொனன்சியேஷன், கிராமர்னு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லி 30 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். 2 to 3 monthsலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் நோட் பண்ண முடியும். அண்ட் ஏஐ தாண்டி இந்த கோர்ஸில் ஒரு பர்சனல் டீச்சர் கூட அசைன் பண்ணுவாங்க. அவங்க ஆப்பில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ என்னைக்காச்சும் நீங்கள் பண்ண மறந்துட்டா கூட ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி கொஷின்மே கேட்பாங்க. அண்ட் மென்டர்ஷிப் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. ஏஐ ப்ளஸ் ஹியூமன் சப்போர்ட் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் நல்ல ப்ராக்ரஸ் பார்க்கலாம். அண்ட் நானும் 9 சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். இது ரொம்ப படின்னு போட்டு ப்ரெஷர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அவங்கள ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, ரொம்ப பிஸி, அதனாலே குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லித்தர முடியல அப்படின்லாம் இனிமேல் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த சூப்பர்னோவா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு 1000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு 50% ஆஃபருமே இருக்குது. ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அப்படியே நைனி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் டீ குடிக்கலான்னு. இந்த செம்பருத்தி போட்டு கொதிக்க வச்சா கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டார்க்காக. ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு நாள் டவுட் கேட்டிருந்தாங்க, பிங்க் கலரில் வருதே அது என்ன செம்பருத்தி பூ போட்ட மில்கா அப்படின்னு. அப்புறம் இந்த கெட்டில் பற்றி கூட நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிளாக் டீ, அப்புறம் இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ் டீ, அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஹெர்பல் டீ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு நல்லா செட் ஆகும். பட் பால் சேர்த்து போகிற எந்த டீக்குமே இந்த கெட்டில் வந்து செட்டே ஆகாது. அப்படியுமே உங்களுக்கு இது யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் டீ போட்டுட்டு இதில் வேணால் ஃபில்டர் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து சூடு பண்ணிவிட்டு கூட குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹெர்பல் டீ போடுறதுனா இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம், நல்லாவே யூஸ் ஆகும். அந்த செம்பருத்தி பூ பற்றி சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த எப்பயுமே இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் வந்துட்டு எடுத்து அரைச்சோ இல்லை லைட்டாக சும்மா இடித்து பார்த்தாலோ கலர் வந்துட்டு பிங்க் கலரில் வரவே வராது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் தான் வரும். அது எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்களா, சின்ன வயசில் கண்டிப்பாக இந்த சொப்பு ஜாமெல்லாம் வச்சு விளையாடிப்போம்ல, அப்போ வந்துட்டு இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாத்தையும் போட்டு நசுக்கிட்டு அதை வச்சுட்டு குழம்பெல்லாம் செஞ்சிட்ருப்போம்ல, அப்போ வந்துட்டு சும்மா நசுக்கும் போது அந்த கலர் ஒரு மாதிரி கையில் அப்படியே ஒட்டும். அப்போ வந்து ஞாபகம் இருக்குது, ஓகே இது வந்து இந்த கலர் தான் வரும் அப்படின்னு. வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய செடி, அவ்வளோ பூ பூத்து குலுங்குற மாதிரி அப்படியே டெய்லியும் வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தூரம். ஆனால் அப்போ வந்துட்டு அதோட அருமை தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னா, அந்த செம்பருத்தி பூ விடாமல் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 5-6 பூவாச்சு சாப்பிட்ருவார். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து எங்களை வேற கூப்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குமா, நமக்கு வந்து அப்போ தெரியாதுல்ல அதோட அருமையெல்லாம். பட் இப்போ வந்துட்டு தேடி தேடி பக்கத்து தெருவெலாம் போய் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல பெரியவங்களா, நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளை விட்டு எப்போ போகுதோ அப்போ தான் வந்துட்டு அந்த அருமை நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் வீட்டில் அவ்வளோ பூ இருந்தும் அப்போ அருமை தெரியல. இப்போ வந்துட்டு பக்கத்து தெருவுலாம் ஓடி போய் பறிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இருந்துச்சுன்னா ஹேர் கூட போடலாம், நல்லா ஹேர் மாஸ்க் மாதிரி நல்லாயிருக்கும் ஹேர் வாஷ் பண்ணும்போது. ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆனியன் இருக்கும், அதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு பூண்டும் கொஞ்சம் இருக்கும், அதுவும் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சன்ட்ரை பண்ணிவிட்டு வைப்போம் அப்படின்னு வந்து மாடியில் வச்சுட்டு போனேன். இப்போ நான் கையில் எடுத்து பொடி பண்ணது வந்து இது ஸ்ப்ரவுட் பண்ண ராகி, ஒரு மினி விலாகில் கூட காமிச்சிருப்பேன். அதை வந்து நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். டெய்லியும் 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான் நைனி. அவள் கூட சேர்ந்து நாங்களும் 8:30க்கு சாப்பிட்ருவோமா. ஆனால் இன்றைக்கி லீவ் தானே, சரி பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டிஃபன் செய்ய வந்ததே கரெக்டாக 9 o'clock ஆகிடுச்சு. இதனால நைனி தான் ஏதாச்சும் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். இந்த தடவை வந்து ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது நான் பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்துட்டு கிழங்கு மசாலாவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்காக பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி லைட்டாக தலை வலிக்கிற மாதிரியே இருக்கும், பார்த்த உடனே வலிக்கும். அது ஏன்னே தெரியல. அதுலேயும் முக்கியமாக இந்த கடையில் பார்த்த இந்த போண்டா பஜ்ஜிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்த்தா அப்படி லைட்டாக ஒரு மாதிரி கேராகிற மாதிரியே இருக்குது. என்னடா பார்க்கும்போதே நமக்கு தலை சுற்றுதே அப்படின்னு. அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா நமக்கு வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே வராதுல்ல. இல்லை வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வராது. அது இந்த ஆயில் ஃபுட்டை பார்த்தாலே தலைவலிக்கும் அப்படின்றது சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போலாம் நினைப்பேன் நமக்கு வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுவும் இப்போ இருந்தே. நமக்கு சில பேருக்கு தோணும், இப்போ தானே சின்ன பசங்க, இப்போயே சொன்னால் அவங்களுக்கு என்ன புரிய போகுது, வளரட்டும் அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் பேச்சே கிடையாது.
இப்போவே நீங்கள் ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்லித் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது படிக்கிறத பற்றி சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன். நம்ம சாப்பாடு பற்றி கூட சொல்லித் தரலாம். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அருமை கண்டிப்பாக பசங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மட்டும் நமக்கு தெரிஞ்சுதா என்ன? பசங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ சாப்பிட்றத குடுக்குறாங்க, சாப்பிடுவோம், முடியாதது தூக்கி போடுவோம், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நயனிக்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எப்பயுமே உன் பிளேட்டில் இருக்க சாப்பாடை வந்து நீ அலட்சியமாக பார்க்கவும் கூடாது, அலட்சியப்படுத்தவும் கூடாது அப்படின்னு. உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அதனால என்றைக்குமே இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நீ அலட்சியமாக இருக்கவே கூடாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன் நான் சின்ன வயசில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து பெருசாக சாப்பிடவே பிடிக்காது. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லாருமே சின்ன வயசில் வந்து நல்லா ஒல்லியாக ஸ்லிம்மாக தான் இருந்திருப்போம். எங்கள் அப்பா எனக்கு பிளேட்டில் சாப்பாடு வச்சாலே எனக்கு ஃபஸ்ட்டு அழுக தான் வரும். எதுக்கு இவ்வளோ வைக்கிறாங்க? ஆனால் வைக்கிறது என்னமோ 2 தோசை 1 தோசை அவ்வளோதான். ஆனால் அதுக்கே வந்துட்டு எனக்கு பயங்கர அழுக வரும். சாப்பிடவே மாட்டேன். வீட்டுக்கே தெரியாமல் என்ன பண்ணுவேன்னா, பாதி கொண்டு போயிட்டு தூக்கி போட்டுருவேன் வெளியில். அதாவது எல்லோரும் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, கையில் அடியில் வச்சுப்பேன், பிளேட்டு கீழே வச்சுட்டு அப்படியே போயிட்டு சிங்க்கு கிட்ட ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி வெளியில் ஜன்னல் வழியாக தூக்கி போட்டு வந்துடுவேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஹாஸ்டல் போய் தங்கும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். அதாவது ஒன்ஸ் நான் எப்போ தனியாக வெளில போக ஆரம்பிச்சனோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அது கூட எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது, வீட்டிலேருந்து ஹாஸ்டலுக்கு போகும்போதெல்லாம் பஸ் ஏறுவோம் இல்லையா? அப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டு சின்ன பசங்க, அதாவது நானே அப்போ வந்துட்டு 11th 12th எனக்கு எப்படியும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி சின்ன பசங்க கையில் வந்து ஸ்டிக்கர் வச்சுட்டு வாங்குங்க அக்கா பசிக்குதுக்கா, அக்கா பசிக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப பாவமாக இருக்கும். அதில் வந்து பெரியவங்களும் கூட வந்தாங்கன்னா சில பேர் வந்துட்டு பசங்களை காமிச்சா காசு கொடுப்பாங்க அப்படின்னு கூட எண்ணத்தோடு வருவாங்க. ஆனால் வெறும் பசங்களை மட்டும் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஒரு தடவை கூட அந்த ஸ்டிக்கர் வாங்காமல் வந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் போகும்போது வரும்போது 10 ஸ்டிக்கராச்சும் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த டைமில் தான் ரியலைஸ் ஆச்சு, நம்ம சாப்பாடை வந்துட்டு எவ்வளோ அலட்சியப்படுத்தி வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் நான் போட்டு சாப்பிடணுமே தவிர, தேவையில்லாமல் அதை தூக்கி நான் எறியறது அந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணுறதை அப்படியே சுத்தமாக நிறுத்திட்டேன். அதே மாதிரி தான் நயனிக்கிட்டே நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அது என்னென்னா, சாப்பாடை வந்து பசங்கக்கிட்ட நம்ம ஒரு பாசத்தில் போட்டு வச்சுட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்போம், சாப்பிடு சாப்பிடு வா வா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இனிமேல் பண்ணவே கூடாது. பசிச்சா அவளாக வந்து சாப்பிட்டோம். பசிக்காத பிள்ளைய கூப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பிளேட்டில் போட்டு கொடுக்கும்போதோ, சாப்பாடு கப்பில் போட்டு கொடுக்கும்போதோ அளவாக போட்டு கொடுங்க, அதுவே போதும். ஏன்னா வேஸ்ட்டாக திரும்பி கொண்டு வந்து கொட்டுறதுக்கு அவங்க அளவாக சாப்பிட்டு போகலாம். அப்படி ஒரு வேளை பசங்க கூட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பசங்கக்கிட்ட இப்போவே நீங்கள் சொல்லி வளர்க்கலாம். அதெல்லாம் திணிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம அப்படியே போகிற போக்கில் சொன்னால் தான் அவங்களுக்குமே அது வந்துட்டு அப்படியே மண்டையில் கப்புன்னு பிடிச்சிட்டு நிற்பாங்க. அது இன்றைக்கி ஒரு நாள் யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் யோசித்து பார்ப்பாங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஒரே விஷயம், நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நம்மளை உட்கார வச்சிடும். லைட்டாக அப்படியே மதன்னு இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயமன்னு போகும். லைட்டாக தூக்கம் வரும். சரி, எதுக்கு இந்த மாதிரி காலையிலேயே சாப்பிட்டுட்டு தூங்கணும்? அது வந்துட்டு உடம்புக்கு நல்லதாக கெட்டதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டோன்னே படுத்து தூங்குறது அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே எந்திரிச்சு வந்துடுவேன். ஏன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக தூக்கம் வராது. அப்படியே மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த தூங்கணுன்ற எண்ணம் வரவே வராது. 2 பிளான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை தான், முடக்கத்தான் கீரையும் வல்லாரக்கீரையும். நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது வல்லாரக்கீரை வச்சுருந்தோம். பட் அப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது அதை அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. அவங்க வீட்லேயே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி முன்னாடி வீட்டில் இருந்தப்போ ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி அது பெருசாக ஒன்றும் வளரல. லீவ்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். சரி, இந்த தடவை வேணால் பாட் வேண்டாம், நம்ம வந்து மண்ணில் வச்சு பார்ப்போம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வச்சுருக்கேன். கேட்டுக்கு வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும், அதில் வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வளருதுன்னு. இந்த ரீசன்ட் டேஸாக வந்துட்டு பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து நமக்கு செட் ஆகாது. மாடுலேருந்து எடுக்கிறதுனால மாடுக்கு மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். நானுமே வந்து சம்டைம்ஸ் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ வந்துட்டு நிஜமாக அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியல. நான் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு ஒரு வேளை இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு காரணம் இந்த பால் குடிக்கிறதுனால இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதனால தான் இருக்குமோன்ட்டு ஒரு 10 days நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். பட் அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. சரி, குடிச்சே ஆகும், வந்தால் வந்துட்டு போட்ட பிம்பிள்ஸ் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் சில பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்களா என்னவோ தெரியல. என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, என் பையனுக்கு வந்து இப்போ தான் 5 வயசு ஆகுது, இந்த பால்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்களே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா அதுக்கு பதில் நான் என்ன ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கறது அப்படின்னு.
ஃபஸ்ட்டு நீங்கள் அதை டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா எந்த டாக்டருமே பால் குடிக்காதீங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க சின்ன பசங்களுக்கு. பெரியவங்களுக்கு மேபி சொல்லுவாங்களா இல்லை அது அட்வைசபிளாக எனக்கு தெரியாது. பட் சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் பால் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. நீங்களே உண்மையை சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்குலாம் சின்ன வயசில் டெய்லியும் பால் காய்ச்சி வீட்டில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் கூட எங்கள் அப்பாலாம் வந்தாருன்னா பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து தூக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸ் பால் கொடுத்து படுக்க வச்சுருவார். பட் நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னா விட்டமின் B12னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸில் தான் கிடைக்கும். லைக் பால், சீஸ், பன்னீர் இந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்தாங்கன்னா மீட்டில் இருக்கும். இதுவே நான் வந்துட்டு வேகன், அதாவது நான் பால் சாப்பிட மாட்டேன், மீட்டு, எக்குலாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் சப்ளிமெண்ட்ஸாக தான் எடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விட்டமின் B12 வந்துட்டு வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது, வளர்ந்த பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அது தேவை. ஏன்னா இதையுமே வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது என்னெல்லாம் கொடுக்கலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். டைரெக்டாக பாலில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்துட்டு எதில் நான் செஞ்சேன் அப்படின்னா ஸ்ப்ரவுட் பண்ண ராகியில் தான் செஞ்சேன். இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள். அதாவது ராகி மால்ட்டுன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது நல்லா ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன குவிஸ் தான் இது. அதாவது என்னென்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணும், அதாவது ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பேர் வைப்பீங்க? இந்த ராகி மால்ட்டெல்லாம் பேர் வச்சிடாதீங்க. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் நிறைய பேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எந்த பேர் பெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா போட்டு பின் பண்ணி கூட விடுறேன் கமெண்ட்டில். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது ஷேர் பண்ணலாம் வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் என்ன தான் நம்ம ஷேர் பண்ணாலும் அதுக்கான ஒரு பிரயோஜனமும் இங்கே கிடையாதுன்றது தெரியும். அதாவது ரீசெண்டாக வந்த நியூஸ் தான். கல்கத்தாவில் வந்து ஒரு டாக்டரை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே தீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே மறைஞ்சு போய் வேறு நியூஸ் வந்து புதுசாக வந்துடும். இது எல்லோரும் மறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்து நிற்கும். இந்த மாதிரி நம்மளே நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். அதனால் நமக்கே தெரிஞ்சிச்சு, ஆமாம் என்ன பண்ணிட போகிறாங்க பெருசாக அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. இதுதான் எல்லாருக்கும் கிடைச்ச ஃப்ரீடமாக என்னன்னு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சாலும் விமனுக்கு வந்து இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பாட்டி அம்மா காலத்துலேருந்து கேட்கும்போது இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி மினி விலாகில் கூட சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சது சாப்பிட்லாம், பிடிச்ச இடத்துக்கு போகலாம், பிடிச்சதை படிக்கிறாங்க, பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு வகையான ஃப்ரீடம் தான். அதாவது வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதே அது நமக்கு கிடைச்ச பெரிய ஃப்ரீடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அப்படி இருந்து அதுலேருந்து நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் மாறி இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு பக்கம் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதாவது அதாவது பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சான்ஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு. ஸோ இவ்வளோ நமக்கு கிடைச்சோம், இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் நமக்கு கிடைக்கவே இல்லை? அதாவது எப்பயுமே நைட்டு 10-11 மணிக்கு மேலே தனியாக ஒரு பொண்ணால் வெளில போயிட்டு வர முடியுமா? ஃப்ரீடம் அப்படின்றது நமக்கு பிடிச்சதை செய்கிறது மட்டும் கிடையாது. நமக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறது கூட ஃப்ரீடம் தான். இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு நம்ம ஊரில் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய ஊரில் கேட்டிருக்கோம். பட் இது வந்துட்டு இதுக்கப்புறமும் கண்டினியூ தான் ஆக போகுது. இதுக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாதா என்னன்னு தெரில. இது எப்படி வந்துட்டு எண்ட் பண்ண போகிறாங்கன்றதும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இதெல்லாம் எப்பயுமே மாறவே மாறாது. இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பசங்களை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணி வளர்த்து வச்சுக்க வேண்டியது தான். அதாவது பாய்ஸாக இருந்தால் இப்போ இருந்தே சொல்லி வளங்க, ஒரு பெண்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக நீ நடக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி கேர்ள்ஸாக இருந்தால் நீ தைரியமாரு, போல்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது போல் இங்கெல்லாம். நீ வந்துட்டு எப்பயும் போல் பத்திரமாரு, சேஃபாரு, எங்கே போனாலும் சேஃபாக வந்துட்டு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து என்றைக்கு என்கார்ட் போடுறாங்களோ அன்றைக்கி நம்ம வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் போல்டாக டீச் பண்ணி தருவோம். ஓரளவுக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக லைட்டாக கோவத்தோடும் பேசின மாதிரி தான் இருக்கும். அப்படியே சாந்தின்னு சொல்லிட்டு லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். இந்த வீட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஆமாம் 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த விண்டோ சைட்லலாம் நான் தொடச்சதே கிடையாது. ஆனால் பார்ப்பேன் எப்படி தான் இந்த டஸ்ட்டு வந்து சேருதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லா விண்டோவும் எப்படியும் க்ளோஸில் தான் இருக்கும். அதுவும் கிளாஸ் டோர் வேறு, சுத்தமாக திறக்கிற பழக்கமும் கிடையாது. ஆனால் அந்த இடத்த பார்த்தா எவ்வளோ அழுக்கு. ஸோ டெய்லியெலாம் இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அந்த டஸ்ட்டு, அந்த ஒட்டடை இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டால் போதும். கடவுளை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் பார்த்துருக்கேன் நேரில், அதுவும் என் பக்கத்துலேயே நான் பார்த்துருக்கேன்.
என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறாளே எதையாச்சும் ஒல்லிட்டு இருப்பாளா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது நான் எப்படி பார்த்தேன்றதை சொல்கிறேன். அதாவது நம்ம கமல் சார் சொல்வார்ல, நம்ம ஆபத்தில் இருக்கும்போது நமக்கு உதவுற எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ணேன். அது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கிடச்சிது. சரி ஓகே இன்றைக்கி சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இதுவுமே வந்துட்டு காலேஜ் டைமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் எனக்கு உடம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் அலர்ஜியான மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு அந்த ஃபுட் அலர்ஜியா இல்லை வந்துட்டு எதாவது பூச்சி கடிச்சு அதனால அலர்ஜி ஆச்சா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அங்கங்கே கொஞ்சம் தடி தடியாக வீங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் ஃபேஸில் வாய்க்கிட்ட இந்த மாதிரிலாம் ஆகவே எனக்கு வந்துட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு ஃபஸ்ட்டு. அப்போ வந்து நான் ஈரோட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அண்ணன் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க. உடனே வந்து அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு உடம்புலாம் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரில, உடனே கிளம்பி வந்துட்டாங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. சாரி அப்படி சைடு கேப்பில் அவன் இவன் வந்துருச்சு. அண்ணன் அப்படி தான் பேசிப்போம் வீட்டில். ஏன்னா அப்படி பேசினா தானே அது வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்க முடியும். வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டு அந்தளவுக்கு ஒரு பாண்டே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் நினச்சிக்க போகிறீங்க அதனாலன்றதுக்கான அப்பாலஜிஸ் தான் அது. சரி அதை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். அப்போ வந்துட்டு கிளம்பி வந்ததும் என்னை வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே சேலமில் வந்து பஸ் ஏறினோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வந்துட்டு மாஸ்க் மாதிரி போட்டிருந்தேன். இந்த இப்போ நம்ம ஸ்கூட்டிலாம் போகும்போது போட்டு போகிறோம் இல்லையா, டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு நான் கட்டிக்கிட்டேன் ஷால் போட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அதை கட்டினதுமே வந்து ரொம்ப ஹீட் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரியே இருந்தது ஃபேஸில். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் வந்துட்டு அப்படியே தெரியுது. பட் சொல்ல தெரில எனக்கு எப்படி இருக்குன்னு. இச்சிங்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி அப்படியே ஏதோ பொங்குற மாதிரியே இருந்தது எனக்கு உடம்பெல்லாம். எமர்ஜென்சிக்கு எங்கேயாச்சும் டாக்டர்கிட்ட பார்க்கலான்னு தான் பார்த்தோம். பட் நமக்கு அந்த ஏரியா எல்லாமே புதுசு. சரி வீட்டுக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஒரு 3 மணி நேரம் இருக்கும் வீட்டுக்கு வரதுக்கு. 5 மணி நேரம் ஆகும். சரி அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி வந்துட்டோம். அப்போ வந்துட்டு எங்கள் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஃபேஸ்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு என்னை அவங்க நோட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. நான் வந்துட்டு ஃபேஸை இப்படி பண்ணிட்டு இருந்தது, கையை வந்துட்டு லைட்டாக இப்படி போட்டு தேய்ச்சி விட்டதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. உடனே வந்துட்டு என் அண்ணா கிட்ட நீங்கள் இப்படி போய் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அப்போ என்கிட்ட அவங்க கேட்ட ஒரு வார்த்தை, இது வந்துட்டு சின்ன அலர்ஜி தான், இதுக்கு ஒரே ஒரு மெடிசன் தரேன், இப்போயே போட்டுங்க டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அண்ணனும் பயந்துட்டோம். ஏன்னா திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு நம்ம பக்கத்தில் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்து போடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் சின்ன வயசுலாம் சொல்லியிருப்பாங்க, யாராச்சும் பஸ்லேயோ இல்லை வெளில போகிறப்போ எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, வாங்கி கொடுத்தனா அப்படியே கழுத்திட்டு போயிடுவாங்க அப்படி தானே சொல்லுவாங்க. நாங்களும் வேறு மூஞ்சி பார்க்குறோம், அண்ணனும் வேறு கண்ணால் என்னை வாங்காத அப்படிங்கிறான். அப்புறம் அவங்களும் வேறு திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு தெரியும் இது ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி தான் இருக்குது, இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போவே சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நமக்கு அலர்ஜி இருக்க மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நம்மளை இவங்க நோட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் தான் ஜாஸ்தியாச்சு தவிர ஃபஸ்ட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே வரல. அந்த டைம் பார்த்தா எங்கள் மைண்டில் நிறைய ஓடிட்டே இருக்குது. எனக்கும் என் அண்ணாக்கும் ஒரே மாதிரி ஓடுதுன்றது நாங்கள் அதுக்கப்புறம் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அதாவது என்னென்னா, யாரோ பெரியவங்க 2 பேர் வந்துட்டு இவங்கக்கிட்ட ஏதாச்சும் கொடுத்தாமிச்சு அவங்க மூலயமா நம்மளை வந்து கடத்த போகிறாங்க போல் அப்படின்லாம் வேறு நாங்கள் ரொம்ப பிக்சரைஸ் பண்ணி பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் மைண்டில். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் அப்பயுமே அவங்க ட்ரெஸ் பண்ணவே இல்லை. பட் வந்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் நிஜமாலுமே டாக்டர் தாங்க, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு நான் இங்கே பாருங்கள் என்னோடய ஐடி கார்டு எடுத்து அவங்களோட ஐடி கார்டெலாம் என்கிட்ட காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா எனக்கு அந்த மெடிசன் நீங்கள் இதை ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி அதுக்கப்புறம் ஓகே வேறு வழி இல்லை, நம்ம இருக்க கண்டிஷனில் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் வாங்கி போட்டுட்டேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவங்க வந்து போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்க சரியாயிடும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பக்கத்து சீட்லேயே உட்காந்துட்டாங்க. அண்ணன் வந்து என்கிட்ட போட்டுட்டியா, போச்சு எதுக்கு போட்ட, நீ போடாது தானே சொன்னேன் அப்படி இப்படின்னு எனக்கு கேட்கவே எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுடி, என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. பட் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்குறதுக்குள்ளே எனக்கு அந்த அலர்ஜி சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வீட்டுக்கு வரும்போது அம்மா கேட்குறாங்க, என்ன ஏதோ அலர்ஜியாக இருக்குன்னு தானே ஊருக்கு வந்தேன், என்ன ஒன்றுமே காணோம் அப்படின்ற அளவுக்கு நான் இருந்தேன். இந்த டேப்லெட் கொடுத்த அந்த பொண்ணு எங்கே இறங்குனாங்க எங்கே போனாங்கன்னு எதையுமே நாங்கள் நோட் பண்ணல. பட் வந்ததுமே வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு இருந்தது. அதை வந்துட்டு அம்மா ஃபஸ்ட்டு என்னை கேட்ட வார்த்தை திட்டினாங்க, எதுக்கு அடுத்தவங்க எதாவது கொடுத்தாங்கன்னா உடனே வாங்கி வாயில் போட்டுப்பியா அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்கிறது அது கரெக்டு தான். பட் ஒருவேளை அது தப்பாக போயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. பட் ஒருவேளை எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல நல்ல நேரம் இருந்திருக்கிறதோட்டு தான் எனக்கு அது வந்து நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை வந்துட்டு பார்த்துட்டு நம்மளும் வெளில யாராச்சும் கொடுத்தா அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் வேறு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் அட்ரஸ் கேட்டாச்சும் போயிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இது நடந்து எப்படி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஏன்னா 2013 14 எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இந்த 2 இயர்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த 10 வருஷத்தில் நான் நிறைய தடவை அந்த பொண்ணு யோசிச்சிருக்கேன். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்களால நிறைய பேர் நல்லா இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். டாக்டர்ஸ்லாம் தான் கடவுள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி ஃபீல் ஆச்சு. இது கேட்குறதுக்கு வந்து சும்மா ஒரு கதை மாதிரி இருந்தாலும் பட் அந்த இடத்துல நின்று அதை ஃபீல் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரிலாம் எடுத்து பேசுவேன். பயங்கர எமோஷனலாக ஹாப்பியாக பேசிட்டு என்ன பண்ணனே சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக லஞ்சுக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணியும் ஃப்ரையும் பண்ணிட்டேன். ஏன்னா நைனி வந்துட்டு வீட்டில் இருக்காளா, டெய்லியும் மதியம் எனக்கு தோணுச்சு சிம்பிளாக கொடுத்து அனுப்புகிறோமே, எப்படிடா இது வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்தோமே அவளுக்கு, இப்போ எதுவுமே இல்லாமல் சும்மா ஏதோ லைட்டாக காயெல்லாம் கட் பண்ணி போட்டு கொடுத்து அனுப்புகிறோமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி வீட்டில் இருக்கிறப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வந்ததுமே கையோடு எடுத்து வச்சுருவோம். நான் வந்துட்டு கழுவிட்டுலாம் வைக்கல, ஏன்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும். பட் ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அப்படியே வச்சுட்டேன். பட் மற்றபடி யூஸ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லார் வீட்லையுமே இந்த மாவு அரைச்சி வைக்கணும் அப்படின்றதே அதிகமாச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது அவங்க அப்போ எப்படி அரைப்பாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அதும்போது 1 விட்டு 1 நாள் கண்டிப்பாக அரைப்பாங்க. அதுவும் அரைக்கும் போதெல்லாம் அந்த மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை வீட்டில். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப வசதி ஆயிடுச்சு. நிறைய டைம் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1 வாரத்துக்கான மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா மாவு வந்துட்டு புளிக்காமலே அரைச்சி உள்ளே வச்சுட்டா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நைட்டு வெளில வச்சுட்டு புளிக்க வச்சு அப்போ தோசை போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நல்லதாக கெட்டதான்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும். ஒரேடியாக 7 நாள் வச்சுட்டு அதை எப்படி சாப்பிட முடியும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரு சில டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது மீட்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, அதாவது நான்வெஜ் வாங்கி ஃபிஷ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே தான் வந்து நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். டெம்பரேச்சர் இல்லாமல் சும்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அதை வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது உடம்புக்கு. அது வந்து பாய்சனாக தான் மாறும். ஸோ அதை வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். அதனால் நான் எப்பயுமே வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினா கூட ஓரளவு கொஞ்சம் அளவாக தான் வாங்குவேன். அதாவது அந்த வீக் யூஸ் பண்ணிக்கணும் காய்கறிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். காயெலாம் வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு 2-3 நாளைக்கு வர மாதிரி தான் வாங்கி வைப்பேன். அப்பப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 நாளில் காலி பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம இந்த இஞ்சி பூண்டுலாம் கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல, அது கூட வைக்கக்கூடாது. கொஞ்ச நாள்லேயே அதில் வந்து ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன பண்ணுறது, வர வர நம்மளையே வந்து டாக்டர் ஆக்கிடுவாங்க போல். இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் அதையும் வந்து கம்மி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். எப்போ வேணுமோ அப்போ உரிச்சு லைட்டாக அப்படியே தட்டி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்காக இருந்தால் உடனே அப்படி நல்லா கழுவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படி சேர்த்துக்கிறேன். தோலோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு உருட்டுனாங்க. அது யார் அந்த உருட்ட ஆரம்பித்தாலாம் எனக்கு தெரியலிங்க. அது உருட்டா என்னன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. இஞ்சியில் இருக்க தோல் வந்துட்டு பாய்சன், அதை வந்துட்டு போடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது வந்துட்டு உண்மையிலேயே அதை பற்றி தெரிஞ்சுதா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்ததுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இஞ்சி தோல் வந்துட்டு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அதில் எந்த பாய்சனுமே கிடையாது. அதை நீங்கள் எடுத்து என்றைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் அது பாய்சனாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒன்று அதை வந்து நம்ம மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணல. நானுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். முக்கியமாக அந்த உருளைக்கிழங்கு, இஞ்சி இதெல்லாம் வந்து லைட்டாக அந்த க்ரீனாக வருமாமே ஒரு கலர். நானும் பார்த்ததில்ல. உருளைக்கிழங்குல பார்த்துருக்கேன், பட் இஞ்சியில் பார்க்கல. அந்த லைட்டாக கொஞ்சம் க்ரீனாக ஒரு இடத்துல இந்த பேச்சஸ் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி வந்ததும் அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்றதை நீங்களும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொழுக்கட்டை செய்யலாம் நினச்சிட்டு இருந்தேன். பிரியாணி சாப்பிட்டு ஈவினிங் கொழுக்கட்டை எப்படி முடியும்னு கேட்காதீங்க. அது ஏன்னா நைனி வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க. டெய்லி ஸ்கூல்லேருந்து வருவா. வந்த உடனே ஃபோனிக்ஸ் கிளாஸ் போயிடுவா. அப்புறம் வந்துட்டு ஒரு 1 hour இருக்கும். அந்த 1 hour கழித்து கிளாசிக்கல் டான்ஸ் போயிடுவா. ஸோ வந்துட்டு வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆல் சப்ஜெக்ட் டியூஷன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் என்னால் உட்கார வச்சு நிஜமாக இந்த ஹோம்ஒர்க் பண்ண வைக்கவே முடியல. கொஞ்சம் டென்ஷன் வேறு ஆகுதா. நம்மளால் அவள் எதுக்கு, அதாவது அவளை திட்டி நம்ம
சொல்லித்தரணும் அப்படின்றது என்னால் முடியல. ஸோ எதுக்கு திட்டணும், நீ போயிட்டு அழகாக ஆக்சுவலாக பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் பக்கத்துலேயே போட்டுட்டேன். அழகாக போவா, ஹோம்ஒர்க் அவங்க சொல்லி தருவாங்க, படிச்சுட்டு அழகாக வந்துடுவா ஒரு 2 ஹவர்ஸில். ஸோ மேடம் வந்து வீக் டேஸில் கையிலேயே பிடிக்க முடியாது. அது ஆக்சுவலாக பசங்களை வந்துட்டு இப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கணும். அதாவது ரொம்ப ப்ரெஷர் கிடையாது இது. அவங்க ஜாலியாக போகிற போக்கில் போகட்டும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் எங்கேஜாக வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அதாவது ஃபோன் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா அப்படின்னு அவங்களே வந்து அவங்க டம்ப் பண்ணிக்காமல் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் எதுலையா ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த விஷயம் அவங்க புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரியாச்சும் இருக்கும். கொழுக்கட்டை வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஒரு நாள் மினி விலாகில் தெளிவாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வேறு வரப்போகுது. நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா கூட சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணோன்ற டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் புது விஷயங்கள் நிறைய கேட்ட மாதிரி இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பை பாய்.